சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம பெருமாளை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். கோவிந்தனை குறையொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு பாட்டு கேட்டாப்புல கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்படுறப்ப கோவிந்தான்ங்கிற பட்டம் கொடுத்துருக்காரு. அதே போல் ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடுறப்ப அதுலேயும் கோவிந்தான்னு நாமாவளி வந்திருக்கு. ஆயிரங்கள் நாமங்கள் இருந்தாலும் கோவிந்தா அப்படின்னு சொன்னால் போதும். 12 மந்திரங்கள் இருந்தாலும் எந்த மந்திரங்கள் இருந்தாலும் கோவிந்தா அப்படின்னா போதும், ஓடி வந்துடுவார். மடியேந்தி கேட்குறப்ப பல மடங்கு கொடுப்பார் பலன். ஒரு தடவை பெருமாள் மனித அவதாரம் எடுத்திருக்கு. திருப்பதிக்கிறப்ப நம்ம மனித அவதாரம் எடுத்தால் பசி எல்லாம் வந்துடும்ல, அதில் பால் சாப்பிடணுங்கிற எண்ணம் நம்ம பெருமாளுக்கு வந்துருக்கு. அப்போ அங்கே மலையோரத்தில் இருக்கிற அகத்தியர்கிட்ட அந்த குடிலுக்கு போகிறார். போனால் அவர்கிட்ட நிறைய 100-150 பசு இருக்குது. ஒரே ஒரு பசு எனக்கு தானமாக கொடுங்களேன், நான் கூட்டின்னு போகிறேன் திருப்பதி மலைக்கு அப்படிங்கிற. வந்திருக்கிறது பெருமாள் தான் அகஸ்தியருக்கு தெரிஞ்சிருத்து. இருந்தாலும் என்ன சித்தாடல் பண்ணுறாரோ திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அகஸ்தியர். அப்போ இல்லை, பிரம்மச்சாரிக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாங்கோ, அப்போ நான் தரேன், பிரம்மச்சாரிக்கு கோதானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு வரார். வந்துட்டு வரப்போ அகஸ்தியர் குடிலுக்கு போகிறார் நம்ம பெருமாள். போனால் அகஸ்தியர் இல்லை, சிஷ்ய கொடிகள் இருந்தால் சீடர்கள். அவள் அகஸ்தியர் இல்லாமல் முனிவர் இல்லாமல் நான் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. அப்போ அகஸ்தியர்கிட்ட சீடர்கள்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு போனால் நீங்கள் பசு கோதானம் கொடுக்குறதா கேட்டுட்டு போனோம். ஐயோ 2 தடவை அலக்கழிச்சிட்டோம், தாயாரோடு நம்ம திரும்பி அனுப்புகிறோமே வெறுங்கையோடு, அப்படி அனுப்ப முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு காமதேனு கையில் பிடிச்சிட்டு பெருமாளை கோவிந்தா கோவு கோவு இந்தா கோவு இந்தா கோவு இந்தான்னு கூப்பிடுறாரு. கோவுன்னா தெலுங்கில் பசுன்னு அர்த்தம், இந்தானா எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். இப்போ கோவு இந்தான்னு கூப்பிட்றப்ப அப்படி பல தடவை கூப்பிட்டுட்டார். அது 108 தடவை கூப்பிட்ட மாதிரி ஆகிடுது. அப்போ 108 தடவை பூர்த்தி ஆகுமே அவர் திரும்பி பார்க்குற தாயாரும் பெருமாளும் கூப்பிட்டுட்டு இந்த மடியனை தெலுங்கில் ஜெபிக்கணும் அப்படிம்பால மன்னிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறப்ப பெருமாள் சொல்கிறார், நீ கோவிந்தான்னு சொல்கிறது தான் காது குளிர கேட்டேன், இனிமேல் இங்கே ஏழுமலையான் கோவிலில் இங்கே சன்னதிக்கு வரவா கோவிந்தான்னு சொல்கிறப்ப நான் அடியேன் வந்துடுவேன் அப்படிங்கிறார். ஓடோடி வந்துடுவேன் கூப்பிட்ட குரலுக்கு அப்படிங்கிறப்ப இந்த பசுவை வாங்கிட்டு நம்ம பெருமாள் மலைக்கு போனாராம். ஆகையால் நம்ம எத்தனை நாமாவளிகள் கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் நம்ம பெருமாளை கோவிந்தான்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். ஆகையால் நம்மளும் எல்லோரும் அனைவரும் இந்த சித்திரை திருநாளில் நம்ம பெருமாளை கோவிந்தான்னு கூப்பிடுவோம் நேர்களே. நமஸ்காரம்.